வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா கண்மூடித்தனமாக உயர்ந்துகிட்டே இருக்குது. தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் பேரதிர்ச்சி கொடுக்குற விதமாக உயர்ந்துகிட்டே இருக்குது. இதுக்கு மேலே நம்ம தங்கத்தெலாம் பேரை ஒரு பேப்பரில் எழுதி தான் பார்த்துக்கணும். அந்த அளவுக்கு தங்கத்தோட விலை உச்சத்தில் காணப்படுது. இதற்கான காரணம் என்ன, மேலும் சரியுமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்கான விடையை தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 1 கிராம் வெள்ளி விலை 145 காணப்பட்டது. ₹3 விலை ஏற்றத்தோடு 148 8 கிராம் 1160 காணப்பட்டது. ₹24 மேற்கொண்டு விலை உயர்ந்து 1184 காணப்படுறதில்ல. வெள்ளியோட விலை நம்மளுக்கு ஒரே நாளில் 3000, கடந்த 10 நாட்களில் 6000 விலை உயர்ந்து காணப்படுது. இதுவரை பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட வரலாற்றில் இந்த அளவுக்கு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை உயர்ந்ததே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதே வேலை 24 கேரட் தங்கத்தோட விலை 1 கிராம் 11,226 ₹76 விலை உயர்ந்து 11,302 காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 8 கிராம் 89,808 காணப்பட்டது. ₹608 விலை உயர்வோட ₹90,416 காணப்படுது. நம்மளுக்கு கடந்த 10 நாட்களில் ₹1040 அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் 24 கேரட் தங்கத்தோட விலை காணப்படுது. இந்த வருடத்தில் இதுவரையே பரவாயில்லை அப்படிங்கிற அளவுக்கு 22 கேரட் தங்கத்தோட விலையானது உயர்ந்திருக்கு. 1 கிராம் 10,290 காணப்பட்டது. ₹70 விலை ஏற்றத்தோட 10,360 இருக்குது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். ஆனால் அது மட்டும் தான் நடக்க மாட்டேங்குது. ஒவ்வொரு வாரமும் புதிய புதிய உச்சங்களை தொட்டுட்டு வரவில்லை. 8 கிராம் 82,320 காணப்பட்டது. ₹520 விலை ஏற்றத்தோட 82,880 காணப்படுது. இந்த வருடத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,000க்கு மேலே தங்கத்தோட விலை சவரனுக்கு விலை உயர்ந்து காணப்படுது. கடந்த 10 நாட்களில் ₹960 அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது. ₹960 ஒரு குறைவான விலை ஏற்றம் நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் புதிய புதிய உச்சங்களை போட்டு வருது. ஒரு அளவை தாண்டி வருதுனால இந்த சிறு சிறு ஏற்றங்கள் கூட நம்மளுக்கு பெரிய ஏற்றமாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இது மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகளும் மிக குறைவாகவே இருக்குது. மேற்கொண்டு இதில் ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,500 4,500 சரிவுன்னு பார்க்குறப்ப 1000 1200 வரைக்கும் சரிய வாய்ப்புகள் இருக்கவில்லை. உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு $3,700 கடந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா கடந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு $2,000 இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2,400 500 இருந்தது. இந்த அளவுக்கு உயரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு உச்சத்தை தொட்டு வருது. இதற்கு முக்கியமான காரணம் இப்போ இருக்க புவிசார் அரசியல் மற்றும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க பொருளாதார கொள்கை. அதாவது அமெரிக்காவோட டாரிஃப் வரிகளின் மூலமாக பல்வேறு நாடுகள் மேலே வரியை விதிக்கிறாங்க. இந்த வரியின் காரணமாக பல்வேறு நாட்டினர் தங்கத்தில் முதலீடு செய்கிறாங்க. இப்படி தங்கத்தில் முதலீட்டாளர்கள் மட்டும் இல்லாமல் பல்வேறு நாடுகளும் முதலீடு செய்கிற காரணத்தால் இதை சார்ந்து தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோட சேர்த்து வெள்ளியோட விலையும் உச்சங்களை தொட்டுட்டு வருது. இந்த உச்சங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரணும்னா இந்த டாரிஃப் வார் முடியணும். அதே போல் முதலீட்டாளர்கள் தங்கத்தில் முதலீடு செய்கிறத விட்டுட்டு பங்குச்சந்தையில் முதலீடு செய்யணும். ஆனால் அது இப்போதைக்கு நடக்கிற மாதிரி தெரியல. இதன் காரணமாக தான் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை உச்சத்தில் தொடர்ச்சியாக நீடிக்குது.